சரி செய்து கொள்வது. ஜென்ஸா இருந்தா பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த ஷர்ட்டை தூக்கி விட்டுக்கிறது, அப்பப்போ காலரை சரி பண்ணிக்கிறது, கர்ச்சீஃப் எடுத்து வெளில வைக்கிறது, ஏதோ கோட் சூட் போட்டா இழுத்து விட்டுக்கிறது. இப்படியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ரொம்ப கீன் அப்சர்வேஷன் உடையவர்கள். அது மட்டுமல்ல, ஒண்டர்ஃபுல் ஃபோர்சைட்ன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதாவது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் ரொம்ப நுணுக்கத்தோடு ஆராயக்கூடியவர்கள். எதையுமே தீர்மானிப்பது மட்டும் இல்ல, அவர்கள்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லலாம், 10 பேர் பேசிட்டே இருப்பான் அந்த ப்ராஜெக்ட். டேய், இந்த இடத்துல நீ கை வச்சேன்னு வச்சுக்கோயேன், அது பின்னாடி உதைக்கும், இங்க வைக்காத, இதை பண்ணாத அப்படின்னு டக்குன்னு ஒரு எதிர்வரக்கூடியதை ஆராய்ந்து நுட்பமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதே அந்த தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள இடையே உள்ள எப்பயுமே ஸ்பௌஸோட உறவு வந்து அதிகமா பிரச்சனை வரக்கூடாதுப்பா, எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். அடுத்தது சாஸ்திரங்கள், சிற்ப சாஸ்திரத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் கலைன்னு. இவர்கள் சிற்ப சாஸ்திரங்கள்லயே ஈடுபாடு அதிகமா இருக்கும், அதுலயும் சிற்ப சாஸ்திரத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். திறமைசாலிகளா இருப்பார்கள். இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்சுபா மரம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்சுபா மரம் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும். இலங்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மரம். அந்த இடத்துல சிம்சுபா மரத்தினுடைய கீழே தான் சீதாதேவி உட்கார்ந்திருந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால ஏற்றம் பெற்ற மரங்களில் ஒன்று சிம்சுபா மரம். இது விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்ப விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பார்க்க போறோம். விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் தான் துலா ராசியில் வருகிறது. அதுல இமேஜினேட்டிவ், ரொம்ப திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், இமேஜினரி